ட்ரேடர். இது ஆடினோ பற்றியான 3rd வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் அப்லோட் பண்ண ஆடினோ போத் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஒரு அல்ட்ராசோனிக் ப்ளஸ் ஒரு செர்வோ மோட்டார். நான் அதோட ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் லூப் போட்டு ஓட்டல. ஏன் ஹார்ட் லூப் போட்டு ஓட்டலன்னா செர்வோ மோட்டர் வச்சு பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டர் சுத்தாமையே ஸ்பின் பண்ணாமல் ஒன்லி அல்ட்ராசோனிக் 360 180 டிகிரியில் சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டினோ யூனோ ஒயர்ஸ், உங்களுக்கு மேல் டு ஃபீமேல் ஒயர்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒயர் தேவைப்படும். ப்ரோக்ராம் ஒயர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் தான் பவர் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் எடுத்துக்கிறேன், அதில் ஜாயிண்டோட எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போகிறது தான் மெயினு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மேல் டு ஃபீமேல் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு விசிசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. விசிசியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் 5Vயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த மேல் டு ஃபீமேல் ஒயர் நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. TRIG ட்ரிக் அப்படின்னு இருக்கும். அதோடு நீங்கள் எடுத்து பின் நம்பர் 9ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு மேல் டு ஃபீமேல் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பின்னில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்களா அந்த பின்னுக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பின் நம்பர் 10ன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி மேல் டு ஃபீமேல் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணது என்ன தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா கிரவுண்டில் GND கிரவுண்டு 5V பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். சர்வோ மோட்டரோட சென்டர் ஒயர் அதாவது ரெட் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ரெட் ஒயர் அதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா VINல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். VIN. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த மேல் டு ஃபீமேல் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு எல்லோ ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின் நம்பர் 6ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோ பின் நம்பர் 6 எல்லோ ஒயரோட. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டு இன்னொரு கிரவுண்ட் இருக்குது, அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெயிட் a minute. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதோ இந்த கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரோக்ராமிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என் லேப்டாப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் கைஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த 2 பின்னு மட்டும் மாற்றிக்கோங்க. சாரி கைஸ், கனெக்ஷன் மாறிடுச்சு. இந்த 2 பின் மட்டும் மாற்றிக்கோங்க. இந்த 2 பின் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இந்த 2 பின் இதில் ஒட்டி இருக்கும்ல கைஸ், அதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் அப்சல்யூட்லி சாரி.
ஃபார் திஸ் மிஸ்டேக். ஓகே கைஸ், இப்போ நான் ப்ரோக்ராம் கொடுக்கலாமா? கைஸ், என் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். கம்ப்ளை ஸ்கெட்ச்னு வருது. அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு கைஸ். அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராசஸிங் கோட் இருக்குல்ல கைஸ், இந்த ப்ராசஸிங் கோட் எடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கீழே இருக்க அந்த ப்ராசஸிங் ரேடாக இருக்க போகிறேன் கைஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் 4 சொல்கிற ஆப்பில் இருக்கேன். இந்த ஆப்பில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆப்புக்கு போய் ரன் கொடுக்குறேன். அந்த ப்ராசஸிங் கோட் உங்களுக்கு போடுறேன். ரேடார் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் கைஸ். இப்போ நான் வந்து இதில் கை வைக்கிறேன். கை வச்சுட்டேன்னா ரேடார் காமிக்குது பாருங்க, நான் கை வச்சிருக்கேன்னு. நான் எடுத்துட்டேன். ரேடார் பாருங்க பாருங்க, நான் கை வந்து எடுத்துட்டேனால ரேடார் வரல. நான் சொன்ன மாதிரி சர்வமோட சுத்தமாக இருக்கிறதுக்காக இது போட்டிருக்கேன் கைஸ். இப்போ 360 டிகிரி ஆங்கிள் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆடியோவோட வரும். தேங்க்ஸ்.